வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியோகிராஃபிக்ல போன வருஷம் கேட்ட குரூப் 4ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த லார்ஜஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா இஸ், அதாவது தமிழ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீபகற்கை இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும், நர்மதா. ஸோ தென்னிந்தியால அதுவும் மேற்கு நோக்கி பாயும் நதியில வந்துட்டு மிகப்பெரிய நதி நர்மதா. ஸோ மேற்கு நோக்கினா இந்தியா எப்படி பிரிக்கலாமா, இங்க அரபிக் பெருங்கடல், இங்க பே ஆஃப் பெங்கால், அதாவது வங்காள விரிகுடா. ஸோ இந்த பக்கம் நோக்கி பாயிறதுல மிகப்பெரிய நதி நர்மதா நதி தான். இப்போ இந்த நர்மதா நதியை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். நர்மதா நதி மத்திய பிரதேஷ்ல உருவாகுது. இந்த நர்மதா நதியுடைய மொத்த நீளம், டோட்டல் லென்த் 1312 கிலோமீட்டர். இந்த நர்மதா நதி கொடுக்கிற தண்ணில தான் சர்தார் சரோவர் டேம் உருவாகுது. ரைட்டா? இப்போ மற்ற நதிகளும் பார்த்துடலாம். மாகி நதியுடைய மொத்த நீளம் 583 கிலோமீட்டர். மாகி நதியுடைய மொத்த நீளம் 583 கிலோமீட்டர். இந்த மாகி நதி கொடுக்கிற தண்ணில தான் கடனான்னு சொல்லக்கூடிய ஒரு அணை உருவாகுது. இந்த மாகி நதியும் மத்திய பிரதேச மாநிலத்துல தான் உருவாகுது. அடுத்தது இருக்குது சபர்மதி நதி எங்க உருவாகுதுன்னு கேட்டோம்னா, ஆரவள்ளி மலைத்தொடர்ல ராஜஸ்தான்ல உருவாகுது. ஆரவள்ளி மலைத்தொடர்ல ராஜஸ்தான்ல உருவாகுறது தான் சபர்மதி நதின்னு சொல்லுவாங்க. சபர்மதி நதியுடைய மொத்த நீளம் 371 கிலோமீட்டர். 371 கிலோமீட்டர். சோ கடைசி நம்ம சாய்ஸ்ல இருக்கக்கூடியது லுனி வந்து ராஜஸ்தான்ல ஒரு முக்கியமான நதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லுனி நதி எங்க உருவாகுதுன்னா, ஆரவள்ளி மலைத்தொடர்ல ராஜஸ்தான்ல உருவாகுது. எக்ஸாக்டா எந்த இடத்துல உருவாகுதுன்னு கேட்டா, நாக் பகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் இந்த லுனி நதி உருவாகுது. இந்த லுனி நதியுடைய மொத்த நீளம் 495 கிலோமீட்டர். 495 கிலோமீட்டர் இந்த லுனி நதியுடைய மொத்த நீளம். இந்த லுனி நதி கொடுக்கிற தண்ணில தான் ஒரு டேம் உருவாகுது. அந்த டேமோட பேரு ஜாவை. அந்த அணையோட பேரு ஜாவை. தேங்க்யூ.